ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம். இன்று செப்டம்பர் 15 திங்கட்கிழமை. ஜடப்பொருள் நான் அல்ல என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். ஸ்தூல சரீரத்துக்கு நான் என்னும் அறிவு இருக்காது, ஜடம். ஐம்பொறிகளான மெய்வாய் கண்மூக்கு செவி ஆகியவைகளும் ஜடப்பொருள்கள். இவைகளை இயக்கும் மனமும் நுண்மையானதானாலும் சொந்த அறிவில்லா ஜடமே. பிராணனும் அகந்த இருளும் சுய இருப்போ அறிவோ இல்லாதவைகள். பகவான் ரமணர் உபதேச உந்தியார் பாடலில் இதை நமக்கு அளிக்கிறார். உடல் பொறி உள்ளம் உயிர் இருளெல்லாம் ஜடம், அசத்தானதால் உந்தி பெற சத்தான நானல்ல உந்தி பெற. உடல் ஐம்பொறிகள் மனம் பிராணன் அகந்தை யாவும் அழியக்கூடிய ஜடப்பொருள்கள். தோன்றி மறையக்கூடிய யாவும் ஜடப்பொருள்கள், சத் வஸ்துக்கள் அல்ல. இவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக அழிவில்லாத ஆத்மா, அதுவே சத்பொருள். ஆத்மாவை உணரும் நான் ஜடப்பொருள் அல்ல, சத்வஸ்துவே நான். ஆத்மா அழிவில்லாதது, நிலையானது என்ற ஆத்ம ஞானத்தை பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் 2ஆம் அத்தியாயம் 20வது ஸ்லோகத்தில் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார். ந ஜாயதே மரியதே வா கடசி நயம் பூத்வா பவிதா வா ந பியூஹ அஜோ நித்ய சாஸ்வதோத்தியம் புராணம் ந ஹன்யதே ந ஹன்யமானே ஷரீரே. ஆன்மா பிறப்பதுமில்லை, இறப்பதுமில்லை, அல்லது ஒரு காலத்தில் இருந்திருந்து எக்காலத்திலும் இல்லாமல் போவதும் இல்லை. ஆன்மா பிறப்பற்றது, நித்தியமானது, அழியாதது, வயது அற்றது. உடல் அழியும்போது அது அழிவதில்லை. நான் என்னும் சத்வஸ்துவே மனமில்லாத தூக்கத்திலும் நீங்காமல் உள்ளது. நான் என்னும் சொற்பொருளாமது நாளுமே நானற்ற தூக்கத்தும் உந்தி பெற, நமதின்மை நீக்கத்தால் உந்தி பெற. நான் என்னும் அகந்தை உணர்வு இல்லாத தூக்கத்திலும் நான் எனும் ஆத்ம உணர்வு நீங்காமல் இருப்பதால் அந்த ஆத்ம உணர்வே நாம். எனவே நான் எனப்படும் ஆத்மாவே பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது போல் தோன்றி மறையாத, அனாதியான, மாற்றமில்லாத, அழிவில்லாத சத்வஸ்து என்பதே பகவான் ரமண மகரிஷியின் பிரதான உபதேசமாகும். பகவான் ரமணருக்கு தன்னுடைய சிறு பிராயத்தில் 16ஆம் வயதில் திடீரென்று மரண பயம் ஏற்பட்ட போது தான் படித்து கொண்டு உடலில் மரணத்தின் போது நிகழக்கூடிய நிகழ்வுகளை தன் உடம்பில் நிகழ்த்தினார். இரத்த ஓட்டத்தை நிறுத்தினார். இதயத் துடிப்பு நின்றுவிட்டது. உடல் இறந்தபோது ஜில்லென்று ஆவது போல் குளிர்ந்து விட்டது. ஆனால் இந்த மரணத்தின் பிறகும் நான் என்ற உணர்வு நீங்காமல் இருந்ததை பகவான் உணர்ந்தார். எனவே இந்த நான் என்ற உணர்வுக்கும் உடலுக்கும் சம்பந்தமில்லை. அது தோன்றி மறையாத சத்வஸ்துவான ஆத்மாவே. பகவான் திருவண்ணாமலைக்கு வந்த பிறகு பல காலம் கடும் தவம் ஏற்றி அந்த உண்மையை பிரதர்ஷனமாக உறுதி செய்து கொண்டு தன் பக்தர்களுக்கு உபதேசித்து அருளினார். பகவான் ரமண மகரிஷியின் ஆத்மா ஒன்றே என்ற அத்வைத கோட்பாட்டை உபதேசித்து அருளினார். ஜீவராசிகள் அனைத்திலும் உள்ள ஆத்மா ஒன்றே. ஜீவாத்மா பரமாத்மா இரண்டும் இயல்பில் ஒன்றே என்று உபதேச உந்தியாரில் அருள்கிறார். இருக்கும் இயற்கையால் ஈச சீவர்கள் ஒரு பொருளே ஆவர் உந்தி பெற, உபாதி உணர்வே வேறு உந்தி பெற. அடிப்படை இயற்கையில் ஈசனும் சீவனும் ஒன்றே. சீவர்களில் நான் உடல் என்ற தேகாத்ம புத்தி அகன்றால் சீவனின் உள்ளிருந்து ஒளிரும் ஈசனை உணரலாம் என்று உபதேசிக்கிறார். ஒரு சின்ன கதைப்பு. ஒரு ஜென் குரு தன் சீடனிடம் நீ யார் என்பதை எவ்வாறு தெரிவிப்பாய் என்று கேட்டார். அதற்கு சீடன், நான் என்று எவையெல்லாம் நான் சொல்கிறேனோ அவைகள் நான் அல்ல, அதுவே சரியான நான் யார் என்பது என்று கூறினான். சீடன் நான் என்பது மனம் மொழி மெய் ஆகியவற்றால் விளக்க முடியாத சத்வஸ்துவாகும் என்பதை குருவிற்கு விளக்கினான். ஓம் தத் சத். நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே. வணக்கம், நன்றி.